வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த கேஸ் ஓவனை பயன்படுத்தி நம்ம எப்படி சிக்கன் கிரில் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சிக்கனை வந்து நான் ஒரு ஃபுல் சிக்கன் வாங்கி 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4ஆக கட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸ்க்கும் இடையில இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்லா மேரினேட் ஆகி நம்மளுக்கு கிரில் ஆகி வரப்போ மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கான மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் போல் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றலாம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நமக்கு கிரில்லாகி வரப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் சேர்க்குறதுனால அதோட ரா ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக குக் ஆகிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்குறதுனால உங்களுக்கு நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமனையும் இந்த மாதிரி கட் பண்ணி புழிஞ்சிக்கலாம். இது கூட நம்ம கடைகள்லேயே தந்தூரி மசாலா இந்த மாதிரி நமக்கு ரெடிமேடாக கிடைக்கும். அது கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிக்கன் மசாலாலாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தந்தூரி மசாலா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு எல்லாத்துக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான கலர் எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சதுல சிக்கன் அதை இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இந்த மசாலா தடவும் போது இந்த சிக்கனில் எல்லாம் நல்லா உள்ளே படுற மாதிரி நல்லா தடவிக்கணும். நம்ம எடுத்த ஒரு ஃபுல் சிக்கனுக்கு இந்த மசாலா வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் மசாலா எல்லாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸாவது நமக்கு நல்லா ஊறணும். இது நம்ம அப்படியே நம்ம ஒரு தின் ஃபிலிம் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம எவ்வளோ நேரம் வச்சாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் யூஸ் பண்ணுற ஓவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே நம்மளுக்கு 6 நாப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாட் வச்சுருக்காங்கல்ல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 2 அப்புறம் இந்த 2 வந்து மேலே உள்ள கேஸ் பர்னருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே உள்ள இந்த பிளாக் கலர் டார்க்காக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ஸ்டவ்வுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரில்லிங்க்கு. ஸோ மேலே நம்மளுக்கு அந்த டார்க் பிளாக் இருக்குது பார்த்திங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரில்லிங்க்கு. இந்த நாபை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குக் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணணும். இதுக்கு வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஃபயரிங்காண்டி கிரில் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஓவனில் ரொம்ப கவனமாகவே கிரில் பண்ணணும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே இருக்கும். நான் வந்து அதில் அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து சிக்கன் கிரில் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அதுலேருந்து வாட்டர் அப்புறம் மசாலாலாம் வெளியே வரும், அதுக்காண்டி. இது பார்த்திங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ள கிரில்லிங்க்கான ஸ்டவ்வு. கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்கிங்க்கான ஸ்டவ். நம்ம இன்றைக்கி வந்து இந்த கிரில்லிங்க்கான ஸ்டவ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் திருப்பணும். ஸோ திருப்பும் போது சிலருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கேஸ் வந்து ஆன் ஆயிரும். இல்லைனா நம்ம வந்து மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபயர் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே உள்ள ஸ்டவ் வந்து ஆன் ஆகிடுச்சு. இந்த நாவை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம மேக்ஸிமம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் வைக்கனால வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இந்த பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் பண்ணுறப்ப இதை யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக கிரில்லிங்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் இந்த மேலே உள்ள இந்த நாப்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்னால ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கும். சில பேருக்கு அந்த உள்ள வந்து நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை ஃபிட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த செட்டப்பில் வந்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக நான் பிளேட்டை வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டை இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு நமக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். பிளேட் வந்து நமக்கு ஃபிட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கேப் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை வந்து நம்ம அதில் செட் பண்ணிடலாம்.
இப்போ grill பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நம்ம வந்து சிக்கனை வந்து grill பண்ண வைக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் இதில் வச்சு grill பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக சிக்கனை வந்து நம்ம ஃபுல் சிக்கன் grill பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு தனியாக நமக்கு வந்து ஸ்டீல் ராட் இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டீலுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பட்டர் இல்லைனா நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அந்த சிக்கன் வந்து நமக்கு அந்த ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம இதில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வச்சிடலாம். இப்போ சிக்கன்லாம் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கீ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து எந்த அளவுக்கு மேலே தள்ளி வைக்க முடியுமோ அந்த மாதிரி மேலே தள்ளி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அந்த ஸ்டவ் கிட்ட கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரில்லாகி கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம கேஸ் ஓவனில் பண்ணுறப்ப அந்த பெயிண்ட்டோட ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் எல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரே யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து grill பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு grill வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 20 மினிட்ஸ் நம்ம grill பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம இந்த ஹீட் ப்ரொடக்டிவ் பிளேட்டெல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா நம்மளுக்கு grill ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேப் இருக்குது. சில கேஸ் ஓவனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைமர் பட்டனை எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமர் எதுவும் இல்லை. ஸோ நம்மளே வந்து செட் பண்ணி ஆன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் லைட்டிங்ஸ்க்கும் இதில் எதுவுமே பட்டன் கொடுக்கல. ஒவ்வொரு ஓவனையும் பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் பேசிக் கிரில்லிங் ப்ராசஸ் வந்து இதுதான். இப்போ நம்ம இந்த ஹீட் ப்ராடக்டிங் ட்ரே யூஸ் பண்ணலாம்னு நினச்சிக்கோங்களேன். மேலே இந்த பேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்னால டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிரில்லர் பர்னர் ஆனில் இருக்கப்போ நம்மளுக்கு வந்து ஓவன் பர்னர் வந்து ஆனில் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து அந்த ஹீட் ப்ராடக்டிங் பிளேட் வைக்கலாம்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஓவனோட டோரை வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் வந்து உள்ளேயே நம்மளுக்கு ஸ்டோர் ஆகாமல் நம்மளுக்கு வந்து வெளியே வந்து வந்துடும். பார்த்திங்கன்னா இதில் நல்ல கேப் இருக்குது பாருங்கள். நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலை. இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து grill பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஆனால் வந்து நம்ம grill பண்ணுறப்ப ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக அவசியம். ரொம்பவே சூப்பராக ஜூஸியாக நம்மளோட grill சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் வந்து ரெடியாகி வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 hour 10 minutes ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது போக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.